மக்களே, நடிகர் ஜெயம் ரவி அவர்களை நம்ம இந்த மாதிரி எப்பவுமே பார்த்திருக்கவே மாட்டோங்க. நல்லது ஒரு நடிகரா, நல்லது ஒரு சார்மிங் ஹீரோவா, எல்லா பெண்களுக்கும் பிடிச்ச ஒரு மனிதரா பார்த்த அவரை இப்ப வந்து பிரஸ் மீட்ல உட்கார்ந்துகிட்டு எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம், எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாவங்க மனுஷன் அழுதுகிட்டு இருக்காருங்க. அவரு கண்ணை பார்க்கவே எனக்கு சுத்தமா முடியல. எனக்கு அவ்வளவு சங்கட்டமா இருக்குது. இந்த எல்லா பிரச்சனையும் எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா, கெனிஷா அப்படின்ற ஒரு பாடகி ஜெயம் ரவியோட வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் அண்ட் அதுக்கு முன்னாடி ஆர்த்தி மற்றும் ஜெயம் ரவி அவங்களுடைய விவாகரத்து அந்த ஸ்டேஜ் ஆரம்பிச்சிச்சு பாத்தீங்களா? அப்போ தாங்க இந்த எல்லா பிரச்சனையும் வந்துச்சு. இந்த மனுஷனுக்கு அடி மேல அடி, பிரச்சனை மேல பிரச்சனை, ஏகப்பட்ட சோசியல் மீடியால போட்டு தாக்குறேன்னு சொல்லிட்டு மனுஷனை ஒரு மாதிரி புரட்டி எடுத்துட்டாங்க. இப்போ இந்த எல்லா விஷயங்களையும் தாண்டி இப்ப கெனிஷா விட்டுட்டே போயிட்டாங்களாம். ஜெயம் ரவிக்கு எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப அதுக்கு தான் பிரஸ் மீட்ட உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காரு. சோ இந்த மாதிரி இவ்வளவு தூரம் ஜெயம் ரவி அழுகிறதுக்கு என்ன காரணம்? நிறைய இடங்கள்ல ஜெயம் ரவி அவர்கள் வந்து அவங்களுடைய மாமியார், அதாவது ஆர்த்தி இருக்காங்களா, அவங்களுடைய அம்மா தன்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணதாகவும், ஒட்டுமொத்த குடும்பமே என்னை வந்து அப்படி அடக்கி வச்சுட்டு இருந்தாங்க, வேலைக்காரன் மாதிரி அப்படி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது உண்மையா இல்லையா? ஜெயம் ரவிக்கு என்ன பிரச்சனைகள் உண்மையிலே அவங்க அந்த வீட்டுல நடந்துச்சு? ஜெயம் ரவிக்கு ஆர்த்தியும் அவங்க அம்மா மாமியாரும் பண்ண கொடுமைகள் என்ன? ஜெயம் ரவி இப்ப என்ன சொல்றாங்க? என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க? ஒரு நடிகரா அவர் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாரு அப்படின்ற எல்லாத்தையுமே நிறைய டீட்டெயிலோட இந்த இதுல நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். தொடர்ந்து பாருங்க. ஜெயம் ரவி அவர்களை சுத்தி இருந்த இந்த எல்லா பிரச்சனையுமே எப்படி மக்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா, முதல்ல ஆர்த்தி அவங்களும் ஜெயம் ரவி அவங்களோட சோசியல் மீடியால இனிமேல் ஜெயம் ரவி ஆகிய நான் என் மனைவி ஆர்த்தி விட்டு பிரியறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவோர்ஸ் ரிலேட்டடா அப்டேட் கொடுத்தாங்க பாத்தீங்களா? அன்னையில இருந்து தான் ஜெயம் ரவி அவர்கள் எந்த அளவுக்கு பிரச்சனைகளை சிக்கி இருக்கிறாங்க, அவங்கள சுத்தி என்னென்ன பஞ்சாயத்துகள் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நமக்கு தெரிய வந்துச்சு. சோ அந்த டிவோர்ஸ் ப்ராசஸ், அதாவது ஆர்த்தியை விட்டு பிரியறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி சொன்னதுக்கு அப்புறமா அப்பதான் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டு உடைக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என் பொண்டாட்டி நல்ல கேரக்டர் தான், புள்ள குட்டி எல்லாம் நல்லா பாத்துக்கிறாங்க, ஆர்த்தியை பத்தி குறையில. ஆனா ஆர்த்தியோட கேரக்டர் என்ன ரொம்ப சந்தேகப்படுறாங்க, என்னை வந்து டாமினேட் பண்றாங்க, என்னை வந்து அடக்குமுறைப்படுத்துறாங்க. ஆர்த்தியோட அம்மா இருக்கிறாங்களா, அதாவது ஜெயம் ரவியோட மாமியாரு, அவங்க அதுக்கு மேல ஜெயம் ரவி என்னென்ன படங்களை நடிக்கணும், எதுல சைன் போடணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்றதே அவங்க தானா. ஜெயம் ரவி சூப்பரா ஒரு சப்ஜெக்ட செலக்ட் பண்ணிட்டாங்க, ஜெயம் ரவி வேற மாதிரி வளர போறாரு அப்படின்னா மாமியார் பொண்டாட்டிக்காரையும் சேர்த்துட்டு என்னன்னா, அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் எதுக்கு எடுக்கிறீங்க, நாங்க சொல்ற மாதிரி பண்ணுங்க, இந்த ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஜெயம் ரவியோட ஒவ்வொரு அணுவாசைகிறதையும் இவங்க தான் தீர்மானிப்பாங்களாம். உங்க எல்லாருக்கும் இன்னொரு மேட்டர் ஒண்ணு தெரியுமா? தலைவன் தலைவி படம் இருக்குல்ல, நித்யா மேனன் மற்றும் விஜய் சேதுபதி நடிச்ச படம். அது முத ஸ்டோரி யாருக்கு வந்தது அப்படின்னா ஜெயம் ரவிக்கு தான் வந்துச்சா. ஆனா ஜெயம் ரவியோட மாமியார் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் என் மறுமணம் போடாதீங்க, வேற என்ன கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்லதொரு சப்ஜெக்ட அப்படி தட்டி தூசி தட்டி அனுப்பி விட்டாங்களா. எவ்வளவு சேட்டைகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி நிறைய இடங்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோ தன் மாமியார் வந்து இந்த பண விஷயத்துல, பட விஷயத்துல எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு. இன்னொரு மேட்டர் என்ன அப்படின்னா, ஜெயம் ரவி கிட்ட இருக்கிற பணத்தை எங்க இன்வெஸ்ட் பண்ணணும், எங்க இடம் வாங்கணும், எங்க வீடு வாங்கணும், இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொந்த மாப்பிள்ளைக்கு அது பண்ணுங்க, இது பண்ணுங்க, பணத்தை அங்க போடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பண அளவுல கண்ட்ரோல் பண்றாங்களா மாமியார். கொடுமையிலும் கொடுமை என்ன தெரியுமா? ஜெயம் ரவிக்குன்னு சொந்தமா அக்கௌண்ட் கூட கிடையாதுங்க. நீங்க நினைக்கலாம், அது எப்படிப்பா ஒரு நடிகருக்கு இல்லாம இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஆக்கிட்டாங்க, அடக்கிட்டாங்க. சோ ஜெயம் ரவி ஒரு டீ குடிக்க போனோம் அப்படின்னாலுமே தான் சொந்த அக்கௌண்ட் ஜிபே பண்ண முடியாது. ஏன்னா அவர் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்காரு. சோ ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கும் போது அதுல ஜெயம் ரவி, அவங்களுடைய மனைவி ஆர்த்தி 2 பேருமே தான் இருக்கிறாங்க. ஜெயம் ரவி என்னென்ன செலவு பண்ணாலுமே ஆர்த்திக்கு மெசேஜ் போயிடும். டீ குடிச்சாரு, இந்த இடத்துல பெட்ரோல் போட்டாரு, எல்லா மெசேஜும் அங்க போயிடும். சோ இந்த மாதிரி தான் சொந்தத்துக்குன்னு ஒரு செலவு கூட பண்ண முடியாத அளவுக்கு ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல வச்சுட்டாங்க. நான் என்ன செலவு பண்ணாலும் இது எதுக்கு, அது எதுக்கு, ஏன் 5 லிட்டர் பெட்ரோல் போட்டீங்க, 3 லிட்டர் போடலாம்ல, இந்த சட்டை எதுக்கு வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல கூட அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இதை பண்ணாதீங்க, கையப்படி வைக்காதீங்க, உட்காராதீங்க, எந்திரிச்சு நிக்காதீங்க, நகத்தை கடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பொண்டாட்டிக்காரையும் மாமியார்காரையும் இந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி நிறைய இடங்களை மென்ஷன் பண்ணிருக்காரு. சோ இந்த மாதிரி எல்லாம் மனைவியோட அடக்குமுறையாலையும் மாமியாரோட இந்த மாதிரி டாமினன்ட் கேரக்டராலையும் பாதிக்கப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளான ஜெயம் ரவி இதுல இருந்து எப்படா மீண்டு வரன்னு சொல்லிட்டு வழி தெரியாம வேற வழி இல்லாம அந்த குடும்பத்துக்கூடயே குப்பை கொண்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தாங்க கெனிஷா வந்து ஜெயம் ரவி வாழ்க்கைக்குள்ள வந்திருக்காங்க. அந்த மொமெண்ட் எப்ப நடந்துச்சு அப்படின்னா, ஒன்ஸ் அப்பான டைம் பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி வந்து கோவா போயிருக்காரு. அதே கோவால தான் இந்த கெனிஷாவோட ஒரு கான்சர்ட் ஒண்ணு நடக்குது. அங்க வந்து இசை நிகழ்ச்சி நடக்குது. அப்போ கெனிஷாவோட ஒரு ஆல்பம் சாங் ஜெயம் ரவி தான் அங்க போயிட்டு வந்து பாடல் இசை வெளியீட்டு விழா அவர் வந்து நடத்தி வச்சிருக்காரு. சரிங்களா? அப்போதான் ஜெயம் ரவி வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா கெனிஷா கிட்ட இந்த மாதிரி தான் லைஃப்ல நடந்தது, என்னெல்லாம் கஷ்டப்படுறேன், எப்படிலாம் நான் வந்து ஒரு மாதிரியா டம்ப் பண்ணப்படுறேன், எப்படி நான் ரொம்ப ஒரு மாதிரியா வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு
ஜெயம் ரவி தனக்கு நடந்த எல்லா கொடுமைகளை கெனிஷா கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியா ஷேர் பண்ண, கெனிஷா வந்து பாடகி மட்டும் இல்லங்க, அவங்க நல்லதொரு சைக்காலஜிஸ்டும் கூட. சோ ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு நல்லதொரு சைக்காலஜிஸ்டா ஜெயம் ரவிக்கு அவங்க ஒரு மாரல் சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. நிறைய விஷயங்களை சொல்லி அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு இவங்க வந்து உதவியா இருந்திருக்காங்க. அப்படி 2 பேரும் பேச பழக நண்பர்களாக போக போக அவங்களுக்குள்ள ஒரு காதல் வந்திருக்குங்க. சோ கோவால ஜெயம் ரவியும் கெனிஷா அவங்க 2 பேரும் அங்க பேசி பழகி அப்படி ஃப்ரெண்ட்லியா ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா அப்ப டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப ஏதோ ஒரு கார்ல ரிப்பேரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சில பல விஷயங்கள் பண்ணணும், மெக்கானிக் ஷாப்ல கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஜெயம் ரவி வந்து காரை ஸ்வைப் பண்ணிருக்காங்க. பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு காரை சரி பண்றதுக்காக. அந்த மெசேஜ் டக்குன்னு ஆர்த்திக்கு போயிடுச்சு. ஆர்த்தி எடுத்து பாக்குறாங்க, உங்களோட இந்த அக்கௌண்ட்ல இருந்து இவ்வளவு அமௌண்ட் கோவால இருக்கக்கூடிய இந்த கார் சென்டருக்கு ஸ்வைப் பண்ணப்பட்டு மெசேஜ் வந்துரும்ல. அதை பார்த்துட்டு கோவா எதுக்கு போனீங்க, சரி ஓகே, காருக்கு என்ன ஆச்சு, யாரு வந்தா, அது யாரு காருன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் தான் ஆர்த்தி வந்து இன்னும் சந்தேக புத்தி அதிகமாயிருக்கான். ஆர்த்தியை பொறுத்த வரைக்கும் ஜெயம் ரவி மேல எந்த அளவுக்கு பொசசிவ் பிளஸ் சந்தேக புத்தி அப்படின்னா, ஆர்த்திக்கு கொஞ்சம் பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க பொண்ணுங்க. அவங்க கிட்ட சொல்லியும் நிறைய ஸ்பை ஏஜென்ட் அவங்க கிட்ட காசு கொடுத்தோம் தான் புருஷன் என்னெல்லாம் பண்றான், எங்கெங்கெல்லாம் போறான் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுன புருஷனையே 24x7 வந்து மானிட்டர் பண்றதுக்கு ஆட்களை செட் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த மாதிரி 100 பேர்த்த சுத்தி விட்டுட்டு ஒரு புருஷங்காரனை சுத்த விட்டுட்டு அவன் என்ன பண்ணுவான் சொல்லுங்க. நான் 100 பேர் நம்மள வாட்ச் பண்றாங்க, எந்த பக்கம் போனாலும் தண்ணி எப்படி குடிச்சாலும் பாக்குறாங்க அப்படிங்கும் போது ஜெயம் ரவி பாவம் என்னங்க பண்ணுவாரு அப்படின்னு கேட்க தோணுதா இல்லையா? சோ ஜெயம் ரவிக்கும் ஆர்த்தி அவங்களுக்கும் அந்த டிவோர்ஸ் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கும் போதே அவங்க 2 பேருக்குமே கோல்டு வாரு. நீ எப்படி வாழ்க்கையில முன்னேற நான் பாக்குறேன், என்னை எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ண விட நான் பாக்குறேன் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கும் அந்த பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கும் போதே ஜெயம் ரவிய வளர விடக்கூடாது, அவனை முட்டிக்கணும், அவனை வந்து திரும்ப நம்ம கிட்ட கூட்டிட்டு வந்து நம்ம காலில் விழுந்து நம்ம பணத்துலதான் அவன் வந்து உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவிய அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆர்த்தியும் ஆர்த்தியோட அம்மாவும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்த்தி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆர்த்தியை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ரொடியூசர் அவங்களுடைய நட்பு வட்டங்கள் பழக்கங்கள் இருக்கு. சோ அவங்க கிட்ட சொல்லி நீங்க வந்து ஜெயம் ரவிக்கு கதைகளை தூக்கிட்டு போகாதீங்க, யாருன்னா ப்ரொடியூசர் படம் எடுக்க முன் வர்றாங்கன்னா அவங்க கிட்ட போயிட்டேப்பா ஜெயம் ரவி வேண்டாம் சொல்லிட்டு தடுத்து நிப்பாட்டுங்க அப்படின்னு ஜெயம் ரவி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல நல்ல படங்கள் வாய்ப்பு எல்லாம் ஆர்த்தி வந்து அப்படியே பறிச்சுக்கிட்டாங்க. இங்கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிருக்காங்க. முக்கியமான மேட்ரு இங்கதான் ஆரம்பிக்குது. ஆர்த்தியோட ஃப்ரெண்டு தான் ஜெயம் ரவி இந்த பேட்டியில, அதாவது இப்ப பிரஸ் மீட்ல கொடுத்திருக்காரு பாத்தீங்கன்னா, அழுதழுது சொல்லியிருப்பாரு, 3 எழுத்து இட்லி நடிகை என்னை ரொம்ப இது பண்றாங்க, அவங்க தான் டம்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 3 எழுத்து இட்லி நடிகை யாருன்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும், குஷ்பு அவர்கள். சோ குஷ்புவும் ராதிகாவும் ஆர்த்தியோட ஃப்ரெண்ட்ஸுங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்துதான் மற்ற நடிகர்கள், ப்ரொடியூசர், டைரக்டர் சொல்லி ஜெயம் ரவிக்கு எந்த ஒரு வாய்ப்பும் போகாம பாத்துக்கிறாங்க. ஜெயம் ரவிய படமே பண்ண விடாம அவர் அப்படியே காசுக்கு அலைய விடுற மாதிரி பிளான் பண்ணி இருக்கிறாங்க. ஜெயம் ரவி அவர்கள் இந்த பிரஸ் மீட்ல அழுதுகிட்டே 2 பேரை மென்ஷன் பண்ணாங்க, அது ராதிகா, குஷ்பு. சோ இவங்க 2 பேருமே ஆர்த்தி கூட சேர்ந்துட்டு தான் இந்த வேலையை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து ஜெயம் ரவியோட ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏமா ராதிகா, நீ என்ன ஒரு புருஷனை கல்யாணம் பண்ண, நீ சரத்குமாருக்கு 2ஆவதோ 3ஆவதோ, அப்போ நீங்க புருஷனை விட்டுட்டு ஏன் வந்தீங்க, 2வது புருஷனை விட்டுட்டு ஏன் வந்தீங்க? அப்போ உங்களுக்கு அங்க ஏதோ ஒரு பஞ்சாயத்து, அங்க இருக்க முடியல, வாழ முடியலன்ற விரக்தியில தானே சரத்குமாரை கல்யாணம் பண்ணீங்க. அதே மாதிரிதானே இந்த ஆர்த்தி ஜெயம் ரவி விஷயத்தில் நடக்குது. அதை நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா மேடமையும் இன்டர்நெட்ல சோசியல் மீடியால நிறைய பேர் கழுவி ஊத்துறாங்க. 2 பேருக்குள்ள அந்த டிவோர்ஸ் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கும் போதே ஆர்த்தி வந்து ஜெயம் ரவி எனக்கு மாசம் மாசம் ஜீவனாம்சமா 46 லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டத்துக்கு போட்டிருக்காங்க. அதை பார்த்த ஜெயம் ரவியோட ஃபேன்ஸும் சரி, நியூட்ரலான மக்களும் சரி என்ன சொல்றாங்கன்னா, ஏமா ஆர்த்தி, நீ பணக்கார விட்டு போனதுன்னா உங்ககிட்ட என்ன பணமா இல்ல, நீ ஏன் உன் புருஷன் ஜெயம் ரவி அவ்வளவு கொடுமைப்படுத்திருக்க, டாமினேட் பண்ணிருக்க, உங்க அம்மா பேச்சை கேட்டு அவனுக்கு பணம் விடாம பண்ணிருக்க, போதுண்டா சாமி சொல்லிட்டு ஜெயம் ரவி கிளம்பி போறாரு அப்படின்னா, போற மனுஷங்கிட்டையும் 46 லட்சம் குடு மாசம் மாசம் சொல்லிட்டு போய் தூக்கிட்டு போறியம்மா, கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா, அப்படின்னா உனக்கு பணத்தாசை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் அப்பவே சோசியல் மீடியால கழுவி ஊத்துனாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வேல்ஸ் யூனிவர்சிட்டியில ஐசரி கணேஷ் அவங்க வந்து ஒரு விழா ஏற்பாடு பண்ணிருக்காங்க, ஒரு படத்தோட ப்ரமோஷன், சரிங்களா? அதுக்கு ஜெயம் ரவியும் கெனிஷா அவங்க ஒரே மாதிரி தங்கத்துல பட்டு வேட்டி சட்டை, இவங்க வந்து அந்த தங்க ஜரிகையில வந்து புடவை கட்டிட்டு அப்படியே லட்சணமா புருஷன் பொண்டாட்டி மாதிரி 2 பேரும் போனாங்க பாருங்க. எல்லார் கண்ணும் அவங்க மேலதான். அட பாவீங்களா, ஒப்பாட்டி வச்சு சுத்திக்கிட்டு இருக்காரு ஜெயம் ரவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கெனிஷாருக்கு பதிலா ஆர்த்தி இருந்திருக்கணும், நல்லா இருந்திருக்கும். இந்த மனுஷன் ஆர்த்தியை விட்டுட்டு எப்படி கெனிஷா பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அப்பவே நிறைய மக்கள் நாக்கு மேல பல்ல போட்டு பேசினாங்க. சோ இந்த மாதிரி ஜெயம் ரவியும் கெனிஷாவும் ஒரு பப்பு பார்ட்டி, ஒரு ஃபங்க்ஷன், ஈவெண்ட்னு எங்க போனாலும் சரி ஒரே மாதிரி காஸ்டியூம், ஒரே மாதிரியான ஒரு கேரக்டர், ஒரே மாதிரி பிஹேவியர் அப்படி போகும்போது அப்படி புருஷன் பொண்டாட்டியே எல்லாருமா பார்த்தாங்க.
அப்பதான் நிறைய பேரு எப்பா ஜெயம் ரவி பொண்டாட்டி அங்க விட்டுட்டு இந்த மாதிரி கெனிஷா பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கியே எல்லாம் உனக்கு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் எங்க போனாலும் அதை வச்சு நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜெயம் ரவி அவங்க இந்த மாதிரி இவனுங்க கிட்டே தொக்கிட்டு இருக்க கூடாது, நம்மளும் சொந்தமா எதனா பண்ணணும், அவங்க கிட்ட இருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்றதுக்காக சொந்தமா அவர் கைகாசை போட்டு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சாரு, ரவி மோகன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கூட வச்சாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கும் கெனிஷா வந்திருந்தாங்க. அதுல எல்லாரும் முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, நான் இந்த அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷமா நிம்மதியா இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு கெனிஷா தான் காரணம், நான் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுக்கும் கெனிஷா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோட ஃபர்ஸ்ட் படமா யோகி பாபு வச்சு ஒரு படம் எடுக்க பிளான் பண்ணாங்க. ஓகே, ஜெயம் ரவி வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, மொதல் படமா யோகி பாபு வச்சு சூப்பரா இருக்கும், மனுஷன் நல்லா வருவாரு அப்படின்னு நினைக்கும் போது அந்த படத்துக்கும் நிறைய ஆப்பு வச்சிருக்காங்க, ஆர்த்தியும் அவங்க அம்மாவும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் தெரிய வந்திருக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து பழைய பஞ்சாயத்து 2 வருஷமா நடந்துகிட்டு இருந்தது சரிங்களா. இப்ப ரீசெண்டா லேட்டஸ்டா என்ன பஞ்சாயத்து, எதுக்காக ஜெயம் ரவி அவர்கள் வந்து பிரஸ் மீட்டை கூட்டி வச்சு உட்கார்ந்து அழுதாங்க, எதுக்காக கெனிஷா 2 வீடியோ இன்ஸ்டாகிராம்ல போட்டு நான் இந்த ஊரை விட்டே போறேன், ஜெயம் ரவிக்கு எனக்கு பிரேக்கப்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க அப்படின்றத கொஞ்சம் பார்க்கலாம் சரிங்களா. சோ இந்த எல்லா பஞ்சாயத்து அப்படி போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, ஆர்த்தி அவங்க எதனா போஸ்ட் பண்றாங்க இன்ஸ்டாகிராம்ல, எதனா சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு அப்படியே அகைன்ஸ்டா இந்த கெனிஷா வந்து அவங்க ரீபோஸ்ட் பண்றது, அதுக்கு என்ன ரிப்ளை கொடுக்கறது, அதுக்கு ரிலேட்டடா வீடியோஸ் போறேன்னு சொல்லிட்டு ஆன்லைன்லயே இன்ஸ்டாகிராம்லயே இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி இன்டைரக்டா சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல குறிப்பா கெனிஷாவோட பேஜ் இருக்குல்ல, கெனிஷாவோட ஃபாலோவர்ஸ் இருப்பாங்களா, அவங்க கெனிஷாவோட பேஜ்ல கமெண்ட்ல போயிட்டு ஆர்த்திய பொடித்து அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கெனிஷா எங்க முழு சப்போர்ட் உனக்கு தான், அவ கிடக்குற ஆர்த்தி அப்படின்ற மாதிரி சொல்ல சொல்ல இது ஆர்த்தி பார்த்து 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 எல்லாருமே என்ன சொல்றாங்க, புருஷனை விட்டது நான் தான், புருஷனை வச்சு பொழைக்க வைக்கலன்னு சொல்லிட்டு அசிங்கமா திட்டுறாங்க அப்படின்ட்டு ஆர்த்தி வந்து ஹைகோர்ட்ல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கெனிஷாவும் கெனிஷாவை சார்ந்த ஆதரவாளர்களும் என்னை தப்பு தப்பா பேசுறாங்க, என்னை வந்து அப்படின்ற வார்த்தையை போட்டு பேசுறாங்க, அதனால அவங்கள ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு கேஸ் ஃபைல் பண்ண ஹைகோர்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, கெனிஷா வந்து இனிமேல் ஆர்த்தியை பத்தி பேசக்கூடாது, இன்ஸ்டாகிராம்ல வீடியோ எதுவும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரையும் பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கெனிஷாவை வாயை திறக்க கூடாது, ஆர்த்தியை பத்தி பேசக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா நிறைய இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய இன்ஃபுளுசர்ஸ், அதுவும் ஆர்த்தி சம்பந்தப்பட்ட நிறைய மக்கள் வந்து கெனிஷாவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் குறிப்பா என்னடா பண்றீங்க, அக்கா வந்திருக்கா சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற ஒரு அக்காவை பத்தி தெரியும், வெளிநாட்டுல இருந்துட்டு இளைஞர்களை வந்து வம்புக்கு இழுப்பாங்க. அந்த அக்கா முதற்கொண்டு நிறைய இன்ஃபுளுசர்ஸ் கெனிஷாவை அசிங்கமா சைபர் புல்லிங் பண்ணியிருக்காங்க. சோ கெனிஷா அவர்கள் லேட்டஸ்டா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல 2 வீடியோ போட்டாங்க, இப்போ அதை டெலிட்டும் பண்ணிட்டாங்க. ஆனா அதுதான் இப்போ வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. அவ்வளவு கோபமா ஆக்ரோஷமா பேசியிருப்பாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க எல்லாருமே கெனிஷாவாகிய என்ன வந்து அசிங்கமா திட்டுறீங்க, எனக்கு வந்து 40 வயசு ஆயிடுச்சு, எனக்கு வந்து 3 புருஷன் 4 புருஷன்றீங்க, எனக்கு வந்து 4 5 குழந்தைங்க இருக்கான்றீங்க, பெத்த அப்பாவே அனாதை இல்லத்துல விட்டு நான் தனியா ஊர் மேய்ஞ்சா மாடு மாதிரி சுத்துறேன்னு சொல்றீங்க, அதெல்லாம் நீங்க பாத்தீங்களா? பெத்த அப்பாவை யாராச்சும் அனாதை இல்லத்துல சேர்த்துட்டு அனாதையா வாழ யாருக்கு பிடிக்கும் சொல்லுங்க? நான் எங்க அப்பா சாகுற வரைக்கும் நான் எங்க அப்பா கூட இருந்தேன், எனக்கு கல்யாணம் ஆச்சு நீங்க பாத்தீங்களா? எனக்கு கல்யாணம் இல்ல, குழந்தையும் இல்ல, நான் என்னோட கான்செப்ட் அது சுத்திக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஜெயம் ரவி வந்தாரு. ஜெயம் ரவிய அவங்க ஆர்த்தி பொண்டாட்டி உண்மையா பாத்துக்கிட்டாங்க, கரெக்டா இருந்தாங்க அப்படின்னா அவர் ஏன் என்கிட்ட வர போறாரு? அப்போ ஆர்த்தி சரியில்லைன்னு தானே அர்த்தம், ஆர்த்தி அங்க டாமினேட் பண்றான்னு தானே அர்த்தம். அந்த மனுஷன் மேல எந்த ஒரு ரிமார்க் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்ல. அப்படி நல்ல மனுஷன் எதுக்கு விட்டுட்டு வரணும்? அப்ப ஆர்த்தி மேல தப்பு, ஆர்த்தியோட அம்மா மேல தப்பு, அங்க போயிட்டு கேளுங்க. என்கிட்ட வந்து கேக்குறீங்க, நான் ஜெயம் ரவிக்கு ஆறுதலா இருக்கத்தான் வந்தேன், அதனால நீங்க என்னை தப்பா பேசாதீங்க. இன்னொன்னு நிறைய பேர் என்னை வந்து அப்படிலாம் சொல்லி பேசுறீங்க, அந்த நான் இல்ல, ஆப்போசிட்ல இருக்கா பாத்தீங்களா அந்த ஆர்த்தி, அவதான் அந்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு ஆக்ரோஷமா இந்த கெனிஷா வந்து அந்த வீடியோல பதிவிட்டு இருந்தாங்க. முக்கியமா நமக்கு கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா, ஆர்த்தியும் ஜெயம் ரவியும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, நல்லது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரும் நினைச்சிருப்போம். அதுதான் கிடையாது. ஆர்த்தி வந்து முதல்ல ஜெயம் ரவி கல்யாணம் பண்ணியே ஆனா அப்படின்னு சொல்லிட்டு கைய பண்ணி பிளாக்மெயில் பண்ணி தான் கல்யாணமே பண்ணிருக்காங்களா. இதையும் ஜெயம் ரவி அவங்க வாயாலே அந்த பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து டீசெண்டா நடந்தது இல்ல, அவங்க ரொம்ப ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணாங்க, கையெல்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணு இல்லாட்டி பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட வந்தாங்க, வேற வழி இல்லாம தான் கல்யாணம் பண்ணேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா தான் அவங்க கேரக்டர் அவங்க அம்மா கேரக்டர் ரொம்ப ஒரு மாதிரி என்ன டாமினேட் பண்ணாங்க. 14 வருஷம் அவங்க அந்த குடும்பத்தோட போராடிட்டேன், அதுக்கு மேல முடியல, என்னால மனுஷனா கூட இருக்க முடியலங்க. இப்ப 2 வருஷமா தான் சந்தோஷமா இருந்த ஒரு பொண்ணால அவளும் பிரேக்கப்னு சொல்லிட்டு போயிட்டா, அவங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுது பேசியிருக்காருங்க. என்னதான் பொண்டாட்டி மேலையும் மாமியார் மேலையும் ஊருப்பட்ட வெறுப்பு இருந்தாலுமே பிள்ளைகளை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி அவங்க புள்ள படிக்கிற ஸ்கூல் பக்கம் போனால அப்படின்னாலுமே பார்க்க விட மாட்டாங்களாம்.
தனியா பவுன்சர்ஸ் வச்சு ஜெயம் ரவி வந்தா விடாதீங்க சரிங்களா, இல்ல உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டு அவங்கள பார்க்க அலோவ் பண்ணக்கூடாது, பிள்ளைகளை கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளையும் ஐசோலேட் பண்ணி வச்சிருக்காங்களாம். சோ இது ஒரு கொடுமை. அப்படின்னா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஜெயம் ரவிக்கு பில்லி சுனியம் வச்சிருக்காங்க, ஏவல் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரீசெண்ட் டேஸா கிட்டத்தட்ட ஒரு பல மாதங்களாவே ஜெயம் ரவிக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது, ஒரு மாதிரியா அந்த சிவப்பு கலர்ல வாந்தி எல்லாம் எடுக்கிறாரு, உடம்பு ஒரு மாதிரியா ரொம்ப உருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதனால யாரும் எனக்கு பில்லி சுனியம் ஏவல் வச்சிருக்கீங்க, நான் நல்லா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அந்த பிரஸ் மீட்ல மென்ஷன் பண்ணிருக்காரு. மேற்கொண்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஆர்த்தியோட அந்த டிவோர்ஸ்க்காக தான். ஒன்ஸ் டிவோர்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா என் வாழ்க்கை அதுக்கப்புறமாச்சும் நிம்மதியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சங்கடப்பட்டிருக்காரு. அண்ட் இப்ப வரைக்கும் நிறைய பெண்டிங் படங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து வேண்டாம் வெறுப்பா சரி பணம் வாங்கிட்டோமே அதுக்காச்சும் உண்மையா நடிக்கணுமே சொல்லிட்டு எஃபோர்ட் போட்டு நடிக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்ப நீங்க பாக்குறது படத்துல பாக்குறதுல ஒரிஜினல் ஜெயம் ரவியே கிடையாது, மென்டலி நான் வந்து சரியில்லை அதனாலதான் இப்படி நடிச்சிட்டு இருக்கேன், ஆர்த்தி கூட எனக்கு டிவோர்ஸ் மட்டும் நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஜெயம் ரவி பாப்பீங்க, பழைய ஜெயம் ரவியை பாப்பீங்க, நான்லாம் எவ்வளவோ படங்கள் எஃபோர்ட் போட்டு நடிச்சிருக்கேன், அதெல்லாம் காசுக்காக மட்டுமா நடிச்சிருக்கேன், பேராண்மையில இருந்து எவ்வளவு படங்கள் நீங்க பார்த்திருக்கீங்க, ரசிச்சிருக்கீங்க, முன்னுதாரணம் எடுத்திருக்கீங்க, அதெல்லாம் காசுக்காக மட்டும் போனா அந்த அளவுக்கு ஒரு நடிப்பு வருமா? நான் அவ்வளவு எஃபோர்ட் போட்டு உண்மையா இருக்கணுக்காக நடிச்சேன், எனக்கே இப்படி பண்றீங்களே, எனக்கு அகைன்ஸ்டா இவ்வளவு சைபர் புல்லிங் பண்றீங்களே எனக்காக வந்த ஒருத்திக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் சங்கட்டமா பேசியிருந்தாரு. சோ அந்த பிரஸ் மீட்ல கடைசியா ஜெயம் ரவி என்ன சொல்றாரு அப்படின்னா, கெனிஷா என்னை விட்டுட்டு போயிட்டா, பிரேக்கப்னு சொல்லிட்டு போயிட்டா, என் கூட இருந்த ஒரே ஒரு சந்தோஷத்தையும் நீங்க பறிச்சிட்டீங்க, உங்களுக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன், நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்தேன், 25 வருஷம் இந்த சினிமா வாழ்க்கையில என் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குமா, அந்த பொண்ணை இது பண்ண இந்த பொண்ணை இது பண்ண மற்ற நடிகர்கள் பண்ண மாதிரி ஏன்னா நான் சேட்டை பண்ணனா, நல்ல பிள்ளையா தானே இருந்தேன், ஒரு ரிமார்க் என் மேல வந்திருக்குமா, அப்படிப்பட்ட என்ன இப்படி பண்ணிட்டீங்களே, சோ இந்த மாதிரி சைபர் புல்லிங் பண்ண யாரையும் உங்களை சும்மா விட மாட்டேன், என்னை வந்து உங்களுக்கு நடிகனா தான் தெரியும், ஜெயம் ரவி ரவி மோகனா யாருக்கும் தெரியாது, சைபர் புல்லிங் பண்ண எல்லாருக்கும் நான் யாரும் காட்டுறேன்டா, சும்மா விட மாட்டேன் அப்படிலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாவும் கோபமாவும் பேசியிருக்காரு. ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய படங்களை அவரை பார்த்து பார்த்து ரசிச்சிருக்கோம், சூப்பரா இருக்கிற செம்மையா இருக்கிற செம்மையா நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இத்தனை வருஷ சினிமா வாழ்க்கையில அவர் மேல எந்த ஒரு குற்றச்சாட்டும் வந்ததில்ல. மற்ற நடிகர்களுக்கெல்லாம் வத வதன்னு வரும், அதுவும் மூன்றெழுத்து நடிகர் அவருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கு வராதா, அந்த பொண்ணோட பப்புக்கு இந்த பொண்ணோட வாழ்க்கை சீரழிச்சிட்டா, இவன் குடும்பத்துக்குள்ள போயிட்டு சீரழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூன்றெழுத்து நடிகர் மேல எவ்வளவு குற்றச்சாட்டு வந்துச்சு. அப்புறம் விரல சொலட்டி சொலட்டி ஒருத்தர் பண்ணுவார் பாத்தீங்களா, அவர் மேல ஊருப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்துச்சு. இப்படிலாம் மற்ற நடிகர்கள் நிறைய பஞ்சாயத்துல சிக்கும் போது ஒரு சில நடிகர்கள் மட்டும் எந்த ஒரு பஞ்சாயத்துலயும் சிக்காம கரெக்டா உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்தாங்க. அதுல முக்கியமான ஒருத்தர் ஜெயம் ரவி. ஆனா அவரே இந்த அளவுக்கு வருத்தப்பட்டு சொல்றாரு, அவர் இவ்வளவு எவிடன்ஸ வச்சுட்டு இவ்வளவு தூரம் மனசு வேதனைப்பட்டு சொல்றாரு அப்படின்னா அவருக்கு பின்னாடியும் ஒரு சரியான ரீசன் இருக்கும்ல, அவரு சொல்றது உண்மையா இருக்கும்ல, அவர் பக்கம் ஒரு நியாயம் இருக்கும்ல. சோ மக்கள் நாம வந்து கெனிஷா போட்டு அடி அடி நடிக்கிறதுக்கு முன்னாடி ஆர்த்தி இந்த மாதிரி ஒரு வேளை பண்ணிருப்பாங்களோ, அந்த மனுஷன் இந்த அளவுக்கு அழுகுறாரு அப்படின்னா அவரோட மாமியார் எந்த அளவுக்கு டம்ப் பண்ணியிருப்பாங்க, எந்த அளவுக்கு அவரை வந்து அக்கௌண்ட் எல்லாத்தையும் புடுங்கி நான் சொல்றதான் பண்ணணும், நான் சொல்ற படத்தான் நடிக்கும் சொல்லிட்டு பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் அப்படின்றதா என்னோட பர்சனல் ஒப்பீனியன். உனக்கும் எனக்கும், எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, தனி ஒருவன், பேராண்மை, இந்த மாதிரி எவ்வளவோ படங்கள்ல ஜெயம் ரவி அவர்களை திரளைய பார்த்து நான் நடிப்பட வேற பிச்சுட்டார மனுஷன் சூப்பரா நல்ல டைப்னு சொல்லிட்டு அப்படி பார்த்து பார்த்து இருந்த நம்ம அண்ணன் இப்ப பிரஸ் மீட்ல உட்காந்து அந்த அளவுக்கு கழுகுறாரு, கண்ணு கலங்குறாரு, அவர் கையெல்லாம் பாத்தீங்கன்னா கீரல எல்லாம் போட்டிருக்கா அப்படி இதை வச்சு, அந்த அளவுக்கு ஒரு பொண்ணும் மாமியாரும் ஆளாக்கி இருக்காங்க அப்படி சொல்லிட்டு அவரே சொல்றாரு. இதுல எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய் அப்படின்றது அவருக்கும் கடவுளுக்கும் அந்த குரூப்புக்கு மட்டும்தான் தெரியும். சோ ஜெயம் ரவி இப்ப வந்து சிக்கி சீரழிஞ்சுக்கிட்டு மாட்டிட்டு முழிக்கிறாரு, படங்களையும் சரி பர்சனல் லைஃப்லயும் சரி கெனிஷா விட்டுட்டு போனதுலயும் சரி. சோ இந்த செய்தியை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன, உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, ஜெயம் ரவி மேல தப்பு இருக்கா, இல்ல வந்து ஆர்த்தி மேலையா, ஆர்த்தியோட அம்மா ஜெயம் ரவியோட மாமியார் மேலையா, இல்ல கெனிஷா மேலையா, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை பாலாவகையன் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.